Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. பட்டாச்சாரியா, எதுக்காக குழந்தைங்களை ஸ்பேஸ்க்கு அனுப்புற? நாம ரொம்ப நல்ல ஸ்பேஸ் ஷிப்பை உருவாக்கி இருக்கோம். பல நாட்டுல இருந்து இதை வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. நாம கோடி கணக்குல பணம் சம்பாதிக்க முடியும். ஆனா நீ ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்பேஸ சுத்தி காட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சின்ன பசங்க தான் நம்மளோட ஃபியூச்சரே. நான் எல்லா ஸ்டேட்லயும் இன்டெலிஜென்ட்டான பசங்களை தேர்ந்தெடுக்க போறேன். அவங்க எல்லாரையும் நான் ஸ்பேஸுக்கு கூட்டிட்டு போவேன். இவங்களை சுத்தி காட்டுறதுக்காகவா நாம இப்போ ஸ்பேஸ் ஷிப்பை உருவாக்கி இருக்கோம்? இத கோடி கணக்குல விற்கணுன்றதுக்காக தானே உருவாக்கி இருக்கோம். இதை வச்சு நாம என்ன வேணாலும் பண்ண முடியும். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. ஆனா இதை நான் காசு சம்பாதிக்கிறதுக்காக உருவாக்கலையே. அங்க பாரு, பசங்களோட ஃபர்ஸ்ட் குரூப் வந்துடுச்சு. இவங்க வேதா சிட்டி ஸ்கூல்ல சேர்ந்த பசங்கப்பா. ஹலோ அங்கிள். ஹலோ சிவா, ஹாய் ஆதி, யூதி, ரேவா. ஹலோ அங்கிள். என்ன முட்டாள்தனம் இது? பசங்களா, ஸ்பேஸ் ஜேர்னிக்காக தயாராயிட்டீங்களா? அந்த அங்கிளோட காலுக்கு என்னாச்சு? பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாரு. சின்னதா சுளுக்கு உண்டாயிடுச்சு. அடடா, என்ன பண்றீங்க? சொல்றது கேளுங்க, நில்லுங்க. வேண்டாம். சிவா, சிவா, என்னையும் கூட்டிட்டு போ. நான் பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். சிவா, நடிசிங்க அங்கிள், நாங்க இங்க தான் இருக்கோம். சாரி, நீங்க அதுல கிளம்பிட்டீங்களோன்னு நான் நினைச்சேன். சிவா, நானும் உங்க கூட வருவேன். கண்டிப்பா இன்ஸ்பெக்டர், நீங்க கண்டிப்பா வாங்க. பசங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும்ல. எல்லாரும் உங்களோட ஸ்பேஸ் காஸ்டியூமை போட்டுட்டீங்கல்ல, இப்போ உட்காந்து சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. மம்மி, ஏலியன்ஸ், ஏலியன்ஸ். அங்க பாருங்கப்பா, ஏலியன்ஸ் வந்திருக்காங்கப்பா. நான் சொல்லிருக்கேன்ல, அங்க பாருங்க, அங்க பாருங்க, இங்க தான் வராங்க. வேண்டாம் வேண்டாம், ஃபயர் பண்ணாதீங்க, ஃபயர் பண்ணாதீங்க. அடடா, ஏலியன்ஸ் நம்ம ஸ்பேஸ் ஷிப்பை ஹைஜாக் பண்றாங்கப்பா. எப்படின்னு தெரியல, நம்ம இன்ஜின் அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்க. பாத்தீங்களா, நான் சொல்லிருக்கேன்ல, நான் சொல்லிருக்கேன்ல, ஏலியன்ஸ் இருக்காங்க, ஏலியன்ஸ் இருக்காங்க. ஹே, இவங்கள பத்தி நாங்க பல வருஷமா ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்படி கிடைப்பாங்கன்னு எதிர்பார்க்கல, நம்பவும் முடியல. அமைதியா போய் சைட்ல எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் உள்ளேயே இருங்க. யாரும் வெளியே வரவே கூடாது. யாராவது வெளியே வந்தீங்கன்னா அவங்க கதையை நாங்க முடிச்சிருவோம். ஓகே ஓகே. நீங்க எப்படி எங்க லாங்குவேஜை இவ்வளவு அழகா பேசுறீங்க? எஸ், எங்களால வேர்ல்டுல உள்ள எந்த லாங்குவேஜா இருந்தாலும் பேச முடியும். எல்லாமே எங்களோட மைண்டுக்குள்ள இருக்கு. நான் சொல்றத கேளுங்க அங்கிள். நீங்க பிளேனை ஸ்டார்ட் பண்ணுங்க. நாம இங்க இருந்து சீக்கிரமா போய் ஆகணும். இல்ல இல்ல சிவா, அவங்க நம்ம இன்ஜினை எப்படி ஆஃப் பண்ணாங்கன்னு தெரியல. நம்மளால பறக்க முடியுமான்னு தெரியல. அப்படின்னா இங்க என்ன நடக்குதுன்னு நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும். இவங்க பாஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்.
அங்கிள் நீங்க இங்கேயே இருந்து ஸ்பேஸ் ஷிப்பை ரிப்பேர் பண்ணிட்டு இருங்க. நாங்க வெளியில போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறோம். அட இங்க பாருங்களேன், இவங்க ஷிப்பை கட்டி வச்சிருக்காங்க. வாங்க அப்புறம் பாத்துக்கலாம். அட, என்ன பண்றீங்க? சிவா அவனை ஒழுங்கா விடு. வா வா. என்னப்பா இவங்க கூட மம்மின்னு தான் கூப்பிடுவாங்களா? நாம பார்த்த ஏலியன் தான், அவங்களுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும்னு சொன்னாங்கல்ல. ஹலோ எலியன் அங்கிள். அந்த ஏலியன்ஸ் அவனை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போய் அவனை காப்பாத்தலாம். அடடடடே, அந்த ஏலியன் இந்த ரூம்குள்ள தான் போறானா? இப்பவே அவனை பிடிச்ச நான் சிவா கிட்ட ஒப்படைக்கிறேன். என்ன ஏலியன் ட்ரெஸ் இங்க இருக்கு? ஓஹோ, அப்படின்னா இவங்க போலியான ஏலியன்ஸா? சீக்கிரமா வெளியில போங்க. இந்த குழந்தைங்க எப்படி வெளியே வந்தாங்க? நீங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க? இவங்கள புடி வா. நம்ம சிவாக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ அந்த ஏலியனை புரட்டி எடுத்தல்ல, இப்ப என்னையும் காப்பாத்து. சித்தப்பா, மறுபடியுமா? எங்க அம்மாட்டே சொல்றேன். சிவா, ஒரு விஷயத்தை நீ நோட் பண்ணியா? ஏலியன்ஸ் எல்லாம் மம்மி சித்தப்பா அம்மா கிட்ட சொல்றேன்னு கத்திட்டு ஓடுதுங்க. அட ஆமாப்பா, இவங்க மம்மி டாடின்னு கூப்பிடும்போது ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. எங்க ஊர்ல ஒருத்தன் எல்லாரையும் பயம்புறுத்த புலி வேஷம் போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பான். எல்லாரும் அவனை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அவனும் அதை பயன்படுத்திக்கிட்டான். ஒரு நாள் பொதுமக்கள் எல்லாரும் கடுப்பாகி குச்சி எடுத்து அவனை அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் கதர்னா, மம்மி காப்பாத்துங்க மம்மி.
அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிய வந்தது அவன் ஒரு புலி வேஷம் போட்ட மனுஷன். அதெல்லாம் இருக்கட்டும் ரேவா, நீ சிவானா காப்பாத்துற, எனக்கு மட்டும் வேடிக்கை பாக்குறியா? இது போங்குப்பா. ஷட் அப் ஆதி. ஆனா ஆதி யூ ஆர் கிரேட். நீ ஜீனியஸ்ங்கறத மறுபடி இன்னொரு வாட்டி ப்ரூவ் பண்ணிட்ட. நான் சின்ன வயசுல இருந்தே இன்டெலிஜென்ட் தாப்பா. ஆனா அப்படி நான் என்ன பண்ணேன் அதையும் நீயே எனக்கு கொஞ்சம் புரிய வச்சுட. அட ஏலியன்ஸ் எல்லாம் டூப்ளிகேட்ங்கறத நீ சொல்லிட்ட. இல்லனா அம்மா அப்பான்னு அதுங்க கத்துமா? அது எல்லாமே டூப்ளிகேட் தான். யூஆர் ரைட் ரேவா, இவங்க போலியான ஏலியன்ஸ் தான். இவங்கள பார்த்து நம்ம பயப்படணும்னு அவசியமே இல்ல. ஓஹோ, நீங்க எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? ஹே, ஹே. நான் இவங்களை கொஞ்சம் பயன்படுத்துறேன். ஒரு டூப்ளிகேட் தான். நான் தான் லட்டு சிங். லட்டு சிங். லட்டு சிங் அங்கிள், என்ன இதெல்லாம்? நல்லா அடிச்சதுக்கு அப்புறம் என்ன கேள்வி இது? இங்க இருக்கிறதெல்லாம் பொய்யான ஏலியன்ஸ்பா. இந்த கெட்டப்லாம் ஒரு ரூம்குள்ள இருந்தது. சாரி லட்டு சிங் சார், நாம இந்த பக்கமா போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம இதுக்கப்புறம் ஈஸியா யூடியை தேடி கண்டுபிடிக்கலாம். ஹேய், நீங்கெல்லாம் யாரு? எங்க இடத்துல 3 குழந்தைங்கலாம் கிடையாது, ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்கா. இவங்கள புடிங்க. ஓ நோ, என்ன பிரச்சனை இது? இவங்கெல்லாம் யாரு? எதுக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க? பாஸ், ஸ்பேஸ் ஷிப்ல புடிச்சிட்டு வந்தோம்ல, அந்த பசங்க இந்த பசங்க தான் பாஸ். அதுல ஒரு பையன் மட்டும் ரொம்ப ஷார்ப்பா இருக்கான் பாஸ். இவங்கள விடாதீங்க, சீக்கிரம் புடிங்க. போங்க, அவங்க எல்லாரையும் புடிச்சு இங்க கூட்டிட்டு வாங்க. ஒரு நிமிஷம் சிவா, நானே தனியா போய் அவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு வந்துடுறேன். ஏன்னா நல்லா அடி வாங்கி வீங்கி போய் இருக்காங்க. இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களால என் கூட எதிர்த்து நின்று சண்டை போட முடியாது. யூ வெயிட், ஐ ஆம் கமிங். டோன்ட் வரி யூடி, ஐ ஆம் கமிங். லட்டு சிங் அங்கிள், இவங்க எல்லாரையும் புடிங்க. லட்டு சிங்கோட பேரு சர்வசாதாரணமா ஃபேமஸ் ஆகல. கம் ஆன், ஹேண்ட்ஸ் அப் எவரிவன். இது என்ன புதுசா இருக்கு? ஆகா வேண்டாம், நான் ஓடிடுறேன். ஐயா, அச்சா, 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 ஐயோ. நீங்க இங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேரு யோடி. உங்களுக்கும் என் வயசு தான் இருக்கும் போல. நீங்களாவது என்ன கழட்டி விடுங்களா ப்ளீஸ் ப்ளீஸ். யூடி, நாங்க தான். ஏலியன்ஸ்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னது? ஏலியன்ஸ்ல ஒண்ணும் இல்லன்னா இதெல்லாம் யாரு? வாங்க பசங்களா, ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓ, நீங்க தானே மிஸ்டர் பட்னாகர். உங்க மாஸ்க கழட்டுறீங்களா? நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் பட்னாகர்னு உனக்கு எப்படி தெரியும்? நீங்க தாங்கி தாங்கி நடக்கிறீங்க. உங்களோட காலை நான் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லயே பார்த்தேன்.
இந்த பையன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான். உடனே இவனை புடிங்க போங்க. இல்ல வேண்டாம், எல்லாரும் சீக்கிரமா இங்க இருந்து தப்பிச்சு போய் ஆகணும். ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு. இந்த ஸ்பேஸ்ஷிப் முழுசா எரிய போகுது. லட்டு சிங் அங்கிள் ஓடுங்க. இந்த இடத்துல ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. அடடா பட்னாக்கர் நீங்களா? ஆமா அங்கிள், இவர் போலியனான ஏலியன் மாதிரி வந்து நம்மள முட்டாளாக்கிட்டு இருந்தாரு. ஆனா நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? நீ ஸ்பேஸ்ஷிப்பை விற்க கூடாதுன்னு சொன்ன, அதனாலதான் ஏலியன் மாதிரி வந்து உன்னோட ஸ்பேஸ்ஷிப்பை ஹைஜாக் பண்ணணும்னு நினைச்சேன். யாருக்கும் என் மேல சந்தேகம் வராம இத நான் விற்கணும்னு நினைச்சேன். ஆனா சிவா என்னோட விளையாட்டை வீணாக்கிட்டான். மட்டாச்சாரியா சார், நாம உடனே இங்க இருந்து போயாகணும். ஓ நோ, ஸ்பேஸ்ஷிப்பை என்னால ஓட்ட முடியல. என்னோட பர்ஃபெக்டான பிளான் இப்படி வீணா போயிடுச்சு. நோ 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 நோ, அழக்கூடாது. இங்க அழக்கூடாது. ஜெயில போய் நல்லா அழலாம், புரியுதா? அங்க உனக்கு நான் இங்க இருந்து எடுத்துட்டு வந்த ஏலியன் ட்ரெஸ் தரேன், சரியா? ஜெயிலுக்குள்ள ஏலியன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நல்லா வேலை செய்யணும். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.